திமுகவை சீண்டிய காங்கிரஸ் 28 தொகுதிகள் கரார் காட்டிய ஸ்டாலின். முதல்வரை சந்தித்த KC வேணுகோபால். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு 28 தொகுதிகளை திமுக ஒதுக்கீடு செய்ய முன்வந்திருப்பதா தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. 2011ஆம் ஆண்டு 63 தொகுதிகள், 2016ஆம் ஆண்டு 41 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் 2021 திமுக கிட்ட இருந்து 25 தொகுதிகளை பெற்றது. இந்த முறை காங்கிரஸ் அதிக தொகுதிகளை திமுக கிட்ட எதிர்பார்த்தது என்பதை தாண்டிலும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் திமுகவை சீண்டுவதை வழக்கமா வச்சிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் தாவேகா அப்படிங்கிற ஆப்ஷனை வைத்து கொஞ்ச நாள் காங்கிரஸ் கேமாடி வந்த நிலையில பொறுமை கடந்தும் அமைதி காத்தது திமுக தலைமை. அதே சமயம் ஸ்டாலினை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு பதிலடி கொடுக்காம, அதே சமயம் விஜய் என்ற ஆப்ஷனை வைத்து மறைமுகமாக திமுகவை மிரட்டிய காங்கிரஸ்க்கு அடிபணிந்தும் போகாம காங்கிரஸ்க்கு இவ்வளவுதான் இடங்கள், இதை தாண்ட வாய்ப்பில்லை என்பதில் மட்டும் உறுதியா இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு என பேசி வந்த நிலையில் அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு முற்றுப்புள்ளி வைத்த ஸ்டாலின் காங்கிரஸ் 45 அல்லது 40 தொகுதிகள் என கேட்டு வந்த நிலையில 28 தொகுதிகள் என்று தொகுதி ஒதுக்கீட்டிலும் கரார் காட்டியிருக்கிறார் ஸ்டாலின் என்கிறார்கள். காங்கிரஸ் மேலிடம் கிரீஷ் ஷோடங்கர் தலைமையில பேச்சுவார்த்தை குழு அமைத்த நிலையில் அந்த குழுவுடன் பேசாத திமுக தலைமை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலிடமிருந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்பின் போது கடந்த முறையை விட கூடுதலாக 3 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும், அதே போல ராஜ்யசபா இடம் தரப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில் சுமார் 30 இடங்கள் வரை பெற காங்கிரஸ் முயற்சி செய்வதாக சொல்லப்படுது. காங்கிரஸ் மேல இன்னமுமே திமுக அதிருப்தியில் இருக்கிறதுனால 30 இடங்கள் வரை தர வாய்ப்பில்லை என்கிறார்கள். மேலும் திமுக சில கட்சிகள் புதிதாக இணைந்திருப்பதனால அவர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யணும். எனவே 30 சீட் வாய்ப்பில்லை அப்படிங்கறதுல திமுக உறுதியா இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலோட சந்திப்பு முடிவடைந்த நிலையில திமுக பேச்சுவார்த்தை குழுவும் காங்கிரசின் ஐவர் குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை இறுதி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ திமுக காங்கிரஸ்ல உரசல் போக்கு இருந்ததுனால தொகுதி பங்கீட்டுல காலம் தாழ்த்தாம கூடிய விரைவிலேயே திமுக காங்கிரஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க.